தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர் சந்திப்புல கெட்ட வார்த்தை பேசுறதும் போடாவாடான்னு பேசுறதும் அடிக்க பாயிறதும் சீமானுக்கு ஒண்ணு புதுசு கிடையாது. பல முறை இதை நம்ம பார்த்திருக்கோம். நேற்று பாண்டிச்சேரியில அதுதான் நடந்திருக்கு. கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்ல முடியாம அடிக்க பாஞ்சிருக்காரு அண்ணன் சீமான். அந்த பையன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு கடுப்பேத்துனதுல பதறிக்கிட்டு கதறிக்கிட்டு அடிக்க பாஞ்சு கெட்ட வார்த்தை பேசி சிக்கி சீரழிறாரு. அவன் காரி துப்பிட்டு இருக்கான் சீமான். இதுல பாண்டிச்சேரி காவல்துறை 3 பிரிவுகளின் கீழே சீமான் மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன நடந்துச்சு? சீமானுடைய கட்சி கூட்டத்துல, அதாவது கட்சியினர் எல்லாம் திரட்டி எப்படி தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு செயல் வீரர்கள் கூட்டம் போட்டிருக்காரு. அந்த கூட்டம் முடிச்சிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திருக்காரு வில்லியனூர்ல. அது பாண்டிச்சேரியில இருக்கிற ஊரு. சரி, கூட்டத்தை நடத்துறீங்க, எல்லாம் ரைட்டு. அதுல பத்திரிகையாளர் சந்திப்புலனா பத்திரிகையாளர்கள் சமகால நிகழ்வுகளை கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதுதான் ஒரு ஜனநாயகத்துல ஒரு அரசியல் கட்சி தலைமையினுடைய பொறுப்பும் கூட. அதுல கேட்ட கேள்வி இவரை கடுப்பாக்கி இருக்கு. அப்படி என்ன கேட்டாங்க? மதுரையிலயும் கோயம்புத்தூர்லயும் மெட்ரோ ட்ரெயின் வர்றத ஒன்றிய அரசு தடை பண்ணிருக்கு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் தப்பான ப்ராஜெக்டுங்க, ரோட ஒழுங்கா போட்டோம்னாலே போதும் அப்படின்னு அண்ணன் புதுசா உதுத்திருக்காரு முத்துக்களை. நம்ம என்ன கேக்குறோம்னா, அண்ணன் மாதிரி 5 காரை ஊராங்காசுல வாங்கி வச்சுக்கிட்டு சர்ன்னு போறாருன்னா அவருக்கு ரோடே போதும். நம்மள மாதிரி அன்றாடங்காட்சிங்க அப்ராணி சப்ராணிங்க அவசரமா போகணும்னா ஒரு ஆட்டோல கூட நம்மளால போக முடியாது. ஏன்னா அவ்வளவு காசு கொடுக்கணும். 40 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து நம்ம பாட்டுக்கு மெட்ரோ ட்ரெயின்ல போனா சிம்பிளா போய் சேர்ந்துருவோம், பிரச்சனை இல்லாம போயிருவோம். அதுதான் மெட்ரோ ப்ராஜெக்ட். 2வது, சாமானிய நடுத்தர உழைக்கிற மக்களுக்கு பெரிய அளவுல அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கிற ஒரு திட்டமாக நம்ம பாக்குறோம். எனவேதான் மெட்ரோ திட்டத்தை கட்டாயம் கொண்டு வரணும். இன்னொன்னு, தென் மாவட்டங்கள்லயும் கொங்கு மாவட்டங்கள்லயும் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு தொழில் வளர்ச்சிக்கு இது உகந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்பிதான் இந்த திட்டத்தை நம்ம போட்டிருக்கோம். இந்த திட்டம் 11,000 கோடி ரூபாய். இந்த 11,000 கோடியில வெறும் 3,000 கோடி தான் ஒன்றிய அரசு கொடுக்க போகுது. இந்த வெறும் 3,000 கோடி கொடுக்கறதுக்கு தான் ஒன்றிய அரசு இவ்வளவு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல எல்லாம் 15 லட்சம் பேர் மக்கள் இருந்தா நாங்க ஒன்றிய திட்டத்தை கொடுத்துருவோம் அப்படின்றவங்க தமிழ்நாட்டுல மட்டும் 15 லட்சம் 20 லட்சம் பேர் வேணும்னு எண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க அரசு. இத கேள்வியா கேக்குறாங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகன், தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி வச்சிருக்கிறவர், இது பொறுப்பா பதில் சொல்லணும்ல. இது வளர்ச்சிக்கான திட்டம் தானே. இதன் மூலமாக இன்னும் தொழில் நிறுவனங்கள் வளரும்ல, மக்கள் போக்குவரத்து பெருகும்ல, அதன் மூலமா பொருளாதார வளர்ச்சி அடையும்ல, அதன் மூலமா சாதி மத இனம்னு சண்டை போட்டுட்டு இருந்த அருவாளை தூக்கி கீழே போட்டு வேலைக்கு போவான்ல. இவ்வளவு இருக்கு இதுக்கு பின்னாடி. ஒரு தொலைதூர பார்வை இருந்தா இத புரிஞ்சுக்க முடியும். சீமான் எப்படி புரிஞ்சுக்குவாரு? அதனால அவர் என்ன சொல்றாரு? ரோட நல்லா போடுங்கயா, அப்புறம் எல்லாம் வந்துரும் அப்படின்னு உருட்டி இருக்காரு. அதுல இந்த பையன் இன்னொரு கேள்வியே கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, சார் இது ஒரு வளர்ச்சி திட்டம் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி தானே. ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி போக்குவரத்துல இருக்கு. தரை வழி போக்குவரத்து பல லட்சம் கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு நல்லாவே நம்ம வச்சிருக்கோம். குக்கிராமங்களுக்கு கூட ரோடு போட்டாச்சு, கரண்ட கொண்டு போயாச்சு. அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன? மெட்ரோ போன்ற வளர்ச்சி தான் அடுத்த கட்ட வளர்ச்சி. அத பத்தி பேசுங்கன்னா அது வளர்ச்சி தானே அப்படின்னு கேட்டா உங்க சைட்ல என்ன பாயிண்ட் இருக்கோ அதை பேசுங்க. இல்ல தம்பி, அது வளர்ச்சி இல்ல, காசை புடுங்குறதுக்கு இப்படி பண்றானுங்க, ஒன்றிய அரசு மேல பழி போடுறாங்க, ஏதோ ஒரு கருத்தை உங்க கருத்தை சொல்லுங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றாரு அண்ணன்? டேய், நானும் உன்னை அப்பால இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், பைத்தியக்காரனாடா நீ. இதுவா பதிலு? ஏன்னா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. டேய் வாடா, இங்க வாடா, இப்படி ஓரமா வாடா. ஏங்க, ஒரு பத்திரிகையாளரு நீங்க பெரிய மனுஷன் நம்பி, உங்களை ஒரு கட்சி தலைவர் நம்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாருன்னா, இங்க வாடா வெங்காயம், இங்க வாடா வெங்காயம் அப்படின்னு கூப்பிடுறாருங்க. பாருங்களேன். உன்னை இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி கேள்றா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்க போடா. ஏங்க, அந்த பையன் என்ன கேட்டாருன்னா, மெட்ரோ திட்டத்தால வளர்ச்சி தானே அடையும் கேட்டாரு. இல்ல தம்பி அப்படின்னு உங்க கருத்தை நியாயமா சொல்லியிருந்தா நீங்க தலைவரா இருக்க தகுதியானவர். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கேள்விக்கு பதில் இல்லைன்னு, இல்லது உங்க கருத்துக்கு மாற்றா ஒரு கேள்வி கேட்டுட்டாருன்னு அந்த பையனே என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அப்ப வந்து பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், வாடா அப்படின்னு கூப்பிடுறதா பதில்? அதுவா பதில்? உங்களுக்கு விஜய் பரவாயில்லன்ற அளவுக்கு இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோடையாவது நிப்பாட்டுறாரா? அடுத்து இந்த பையன் இன்னொரு கேள்வி இருக்கிறார். எஸ்ஐஆர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஐஆர்னால தமிழ்நாட்டுல வாக்குரிமை போயிரும்ன்றாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? போன வாரம் வரைக்கும் அண்ணன் என்ன பேசிட்டு இருந்தாரு? எஸ்ஐஆர் கொடுமையானது, தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்க போறாங்க, எஸ்ஐஆரை எதிர்க்கணும் அப்படின்னு தான் பேட்டி கொடுத்துட்டு தெரிஞ்சாப்ல.
நேத்து கூட்டத்துல சொல்லிருப்பாங்க போல இருக்கு, அண்ணே நீங்க அப்படி பேசுனா திமுகவுக்கு சொம்புன்றுவாங்க, 200 ரூபாய் ஊப்பின்றுவானுங்க, அதனால கவனமா இனிமேல் எஸ்ஐஆர் குடிச்சு கேட்டா நீங்க தாராளமா திமுகவை போட்டு அடிங்கன்னு சொல்லிருப்பானுங்க போல இருக்கு. அண்ணன் அதை கேட்டுட்டு வந்தவரு அங்க உட்காந்து திமுகவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவை அடிக்கிறதுல பிரச்சனை இல்ல, ஆனா எஸ்ஐஆர் என்ன நோக்கத்துக்கு கொண்டு வரன்னு நீங்க ஒரு தலைமை பேசணும்ல, எதுக்கு எஸ்ஐஆர் வருதுன்னு. உடனே நம்ம அண்ணா சீமான் என்ன சொன்னாரு தெரியுமா, எஸ்ஐஆர மம்தா எதிர்க்கிறாங்க, இங்க என்ன பண்றீங்க, எங்க தமிழ்நாட்டுல கேக்குறாரு. எஸ்ஐஆர மம்தா எதிர்க்கிறாங்களாம், இங்க நீங்க என்ன பண்றீங்க. இங்க என்ன பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினோம். ஒண்ணு, ஒட்டுமொத்த கட்சிகள் விஜய் உட்பட, நேத்து நேரம் கட்சி ஆரம்பிச்ச விஜய் உட்பட ஒட்டுமொத்தமா 64 கட்சிகளுக்கு மேல கூப்பிட்டு, அதுல 20 கட்சி வரல, மத்த எல்லாரும் வந்தாங்க. அனைத்து கட்சியும் கூப்பிட்டு நாம ஒரு கூட்டம் நடத்தணும், இந்த எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு. இங்க இருக்கிற மாநில அரசு ஜனநாயக முறைப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அதுல சில தீர்மானங்களை கொண்டு வராங்க. எஸ்ஐஆரை உடனடியாக நிறுத்துங்கன்னு தீர்மானம் போடுறாங்க. 2வது, உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி எஸ்ஐஆரை நிறுத்துவது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடி வழக்கு போட்டிருக்காங்க. போன வாரம் கேரளா அரசு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. இப்படி பல மாநில அரசுகள் வழக்கு போட்டிருக்காங்க. ஏற்கனவே பீகார் வழக்கு போட்டிருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு தன் பங்குக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் அனைத்து கட்சி கூட்டம், இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு. அது முதல் ஹியரிங்கே முடிஞ்சு 2வது ஹியரிங்க்கு வெயிட்டிங். இப்போ அண்ணன் கேக்குறாரு, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு. இதை விட என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எஸ்ஐஆர கொண்டு வர்றான், அதை தடுத்து நிறுத்த முடியல, இன்ன வரையும் உச்ச நீதிமன்றம் எந்த தீர்ப்பும் கொடுக்கல. அப்படி கொடுக்காத வரைக்கும் எஸ்ஐஆர் நடக்கும். அப்ப எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்லிவிட்டு வீட்டுல உட்கார்ந்தா நம்ம ஓட்டு பறிக்கப்படும். ஒரு பக்கம் நாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம், அதான் உண்மை. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீதிமன்றம் எந்த தடையும் விதிக்கல. அப்ப நீதிமன்றம் தடை விதிக்கலன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப நடக்கிற இடத்துல தப்பு பண்ணாம நடக்க வைக்கிறது நம்ம பொறுப்புன்னு அதுக்கும் ஒரு நம்பரை போட்டு அவங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம, அதாவது வாக்காளர் விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்றதுக்கு டீம்ஸ் அமைச்சு, PLO 2ன்ற டீம் அமைச்சு, அதாவது பூத் லெவல் ஆபீசர்ஸ்க்கு உதவி பண்ற டீம், அவங்களுடைய லிஸ்ட தயார் பண்ணி அத மாநில தேர்தல் ஆணையத்து கையில கொடுத்து அவங்களையும் பயன்படுத்தி, இப்ப அதிமுக XMLA எழுதியிருக்காரு, எனக்கு ஃபார்மா ஃபில் பண்றதுக்கு உதவுனது திமுக காரங்கன்னு. அதே மாதிரி பல்வேறு பாஜக காரரு நேத்து எழுதியிருக்காரு, எனக்கு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்ததே திமுக காரங்கன்னு. இப்ப திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாம் தனித்தனியா களத்துல இறங்கி மக்களுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும்ன்ற சூழலுக்கு வந்திருக்காங்க. காரணம் என்ன, நீதிமன்றம் உடனடியா தடை விதிக்கல. அப்ப எஸ்ஐஆர் நடக்கத்தான் போகுது. அப்ப நடக்கிறதுக்குள்ள எந்த பிரச்சனையும் நடந்துடாம உடனடியாக களத்துல அதையும் பார்க்கணும். அந்த வேலையும் சேர்த்து தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இது எந்த அடிப்படையும் புரிஞ்சுக்கிறாம சீமான் எஸ்ஐஆரை பற்றி சொல்றாரு. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, அதோட அவர் கேட்ட கேள்வி உடனே இவர் சொல்றாரு, பத்திரிகைக்காரரு, ஏங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்கல்ல, வழக்குல எஸ்ஐஆரை தடை செய்யணும்னு கேட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒரு புரியல. எஸ்ஐஆர் எல்லாம் தடை செய்ய முடியாது. ஒண்ணு ஞாபகம் வைங்க, கால இடைவெளி பிரகாரம் அடிக்கடி எஸ்ஐஆர் நடந்துகிட்டே தான் இருக்கும். எஸ்ஐஆர் நடக்காது, வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்துகிட்டே இருக்கும். எஸ்ஐஆர்ன்றது தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். ஏன் நம்ம இதை எதுக்குறோம்னா, நீங்க ஒரு டைம் எடுங்கன்னு கேக்குறோம். நம்ம இந்த வாக்காளர் திருத்தமே வேண்டாம், போலி வாக்காளர்களை ஒழிக்கவே வேண்டாம் நம்ம சொல்லல. ஒரு டைம் எடுத்து ஒரு 5 மாசம் இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்களை தேடி அவங்கள்ட்ட ஃபார்மை கொடுத்து அவங்கள ஃபில்அப் பண்ணி வாங்கி அதை நீட்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போலி வாக்காளர்களை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு அப்புறப்படுத்தி, இதுக்கு ஒரு டைம் தேவை. இப்ப இந்த எஸ்ஐஆர்ல 1 மாசத்துக்குள்ள இதெல்லாம் முடிக்கிறாங்க. அப்ப அள்ளி தெளிச்சு அவசர கதியில இதை செய்வாங்க. அப்ப நிறைய பேரை சேர்க்கறத கண்டுபிடிக்க முடியாது, நிறைய பேரை நீக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, நிறைய பேருக்கு ஆவணங்கள் இல்லாம இருக்கும். அதுக்கு அந்த ஆவணங்களை பெற்று சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். இதனால நிறைய பேர் வாக்குரிமை இழப்பாங்க. இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க எந்த திருத்தத்தையும் செய்ய வேண்டாம்னா சொல்லல, இந்த தீவிர திருத்தத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம். இதை ஒரு காலம் எடுத்துக்கோங்க, எலெக்ஷன் முடியட்டும், ஒரு 6 மாசம் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நம்ம ஒண்ணும் எந்த மாற்றமும் வரக்கூடாதுன்னு கேட்கிற அளவுக்கு முட்டாப்பைகள் கிடையாது. நம்ம ரொம்ப தெளிவா கேட்கிறோம். இத முதல்ல சீமான் புரிஞ்சுக்கணும். இது இந்த கான்செப்டே சீமானுக்கு புரியல. பாவம், அவருக்கு தெரிஞ்சது ஆடு மாடுகளை வச்சு மாநாடு போறது, கடலம்மா மாநாடு, மலையம்மா மாநாடு, இப்படி போய் திருறாப்ல பாவம்.
அவங்க மனுஷ மக்கள்லாம் விட்டுட்டாப்ல, அதனால மறந்து போச்சு போல இருக்கு எஸ்ஐஆரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. இத தெளிவா நம்ம உச்ச நீதிமன்றத்துல இப்பயும் வழக்கு தொடுத்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல மக்கள் வாக்க பறி கொடுத்துட கூடாதுன்னு தெளிவா பேசியிருக்கோம். அதுல இன்னொரு இக்கனா சொல்றாரு, என்னங்க நீங்க சத்துணவு வேலை பாக்குற ஆயா, அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு கால் கழுவி ஆயாக்கெல்லாம் கூட்டு வந்து நீங்க வாட்டுக்கு எஸ்ஐஆர் ஃபில்அப் பண்ணுங்க, படிவத்தை ஃபில்அப் பண்ணுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன அர்த்தம் சொல்ல வர்றீங்க? இந்த ஆயாக்களை கூட்டு வந்து வேணும்னே எஸ்ஐஆரை குலைச்சு விடுறாங்க தமிழ்நாடு அரசுன்னு சொல்றீங்களா? அப்படி குலைச்சு விடுற திட்டமா இருந்தா, இல்ல மாத்தி இங்க நிறைய போலி வாக்காளர்களை சேர்க்கறதா இருந்தா எதுக்கு உச்ச நீதிமன்றம் வரையும் போகணும்? எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்? நசுக்குனாப்புல கை கோர்த்துக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சு விட்டுலாம்ல. ஆனா அப்படி செய்யல இல்லையே. அப்படின்னா சீர்திருத்தத்தை ஒழுங்கா அவங்க செய்யற சீர்திருத்தம் எங்களுக்கு பிடிக்கலங்க, இந்த டைம் டூரிங்குள்ள செய்யணும்ன்றதுக்குள்ள எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அதே சமயத்துல யாரும் வாக்கலாம போயிடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கும். இந்த நேரத்துல நீ ஆயா அம்மாவை அனுப்பிட்ட, நீ வந்து சோறாக்குற அம்மாவை அனுப்பிட்ட, நீங்க ஒண்ணும் தெரியாதவங்களை அனுப்பிட்டேன்னா இங்க யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? தேர்தல் ஆணையத்தை பிடிச்சல உழுக்கணும். நீங்க நொங்கு திண்டனை விட்டுட்டீங்க, அந்த அட்டையை தூக்கிட்டு வச்சு உட்காந்து வேடிக்கை பார்த்த அவனை பிடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த கேள்வியெல்லாம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி வைக்கணும், ஒன்றிய அரசின் திருட்டுத்தனத்தை நோக்கி வைக்கணும் சீமான். ஆனா சீமான் வாயை திறக்கல ஒன்றிய அரசை பத்தி. பொதுவாவே இந்த எதிர்கட்சிகள் பூரா வாய் திறக்காது ஒன்றிய அரசுக்கு, கைய கட்டி சேவகம் பண்ணும். இந்த கேள்வி நீங்க யார்கிட்ட கேட்டிருக்கணும்? தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளவு அவசரகதையும் நடத்துறீங்க, ஏன் இவ்வளவு உள்ளடி வேலை பாக்குறீங்க, எதுக்கு ஆயாமாவை போட்டீங்க, இந்த கேள்வியெல்லாம் நீங்க தானே கேட்டிருக்கணும். உடனே நிருபர் கேட்கிறாரு, இல்லங்க தேர்தல் ஆணையம் தானே இதை நடத்துது, அப்ப தேர்தல் ஆணையத்தை கேட்கணும். உடனே இவர் திரும்ப பதில் சொல்றாரு, தேர்தல் ஆணையத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்துமா, அரசாங்கத்தை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்துமா? தேர்தல் ஆணையம் தனி பாடி, அத அரசாங்கம், அது மாநில அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது, ஒன்றிய அரசு கட்டுப்படுத்த முடியும். ஒன்றிய அரசுக்கு கட்டுப்படாமலும் தேர்தல் ஆணையம் இயங்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற ஞானேஷ்குமார் ஒன்றிய அரசின் காலில் விழுந்து கிடக்கிற ஒரு தேர்தல் ஆணையம். அதனால அவர் என்ன பண்ணுவாரு, ஒன்றிய அரசினுடைய அவர் போடுற கோட்டை தாண்டாம, அவர் சொல்ற விஷயங்களை தாண்டாம அதுக்கு உதவி செய்யறார். இப்ப சீமான் யார கேள்வி கேட்டிருக்கணும்? ஞானேஷ்குமார் அவர்களை கேள்வி கேட்டிருக்கணும். ஒன்றிய அரசு நினைச்சா தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு எதை வேணாலும் மாத்த முடியும், ஆனா மாநில அரசு நினைச்சா கூட மாத்த முடியாது. இந்த அடிப்படை வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். மாநில அரசுகளினுடைய உரிமையை பறிச்சுதான் இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்றத கோவம் யாருக்கு வந்திருக்கணும்? சீமானுக்கு ஒன்றிய அரசு மேல கோவம் வந்திருக்கணும், தேர்தல் ஆணையத்தின் மேல கோவம் வந்திருக்கணும். சரி பண்ணுங்கயா, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கோவத்தை அங்க காட்டியிருக்கணும். இவர் எங்க காட்டிட்டு இருக்காரு? திமுக அரசு கிட்ட காட்டிட்டு இருக்காரு. திமுக வந்து ஆயாவை அனுப்பிருச்சு, ஆயாவுடைய அம்மாவை அனுப்பிருச்சுன்னு. இது என்ன பதில்? இதை திரும்ப 2 கேள்வி கேட்ட உடனே அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாப்ல. டென்ஷன் ஆகி இந்த பையன்ல புடிச்சு வாங்குன்னு வாங்கியிருக்காரு. டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. பாதி பிரஸ் மீட்ல எந்திரிச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, நானும் அப்பா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற, இங்க வேடா. முதல்ல சீமான் கொஞ்சம் வாயை நாக்கையும் அடக்கணும். பத்திரிகையாளர்னா உங்களுக்கு என்ன கிள்ளுக்கிறையா? அவன் இல்லாதவனா கூட இருந்துட்டு போறாங்க. இன்னைக்கு இருக்கிற பத்திரிகையாளர் துறையில சாமானிய வீட்டுல இருந்து, ஒடுக்கப்பட்ட சாமானிய பிற்படுத்தப்பட்ட வீட்டுல இருந்து எத்தனை குழந்தைங்க பத்திரிகை துறையில வந்திருக்காங்க. அவங்க தனக்கான அடையாளத்தை உருவாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல உங்க அரசியலுக்கு அவங்களை அசிங்கப்படுத்துவீங்களா? அதுல அண்ணன் சொல்றாரு, ஒரு மைக்க தூக்கிட்டு ஒரு கேமரா தூக்கிட்டு வந்தா நீங்க பத்திரிகையாளர் வெங்காயமாடா அப்படின்றாரு. கேளுங்க. ஒரு பத்திரிகை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயமாடா நீ மொகரை போடாங்க. இது ஒரு கேள்வியா? ஒரு போனை தூக்கிட்டு வந்தா, ஒரு செல்போனை தூக்கிட்டு வர்றீங்க, ஒரு மைக்க தூக்கிட்டு வர்றீங்க, ஒரு கேமராவை தூக்கிட்டு வர்றீங்க, நீங்களாம் பத்திரிகையாளர் வெங்காயமாடா, கேள்வி கேட்க பழகிட்டு வாங்கடா அப்படின்னா அண்ணன் பதில் சொல்ல பழகிட்டு வர வேண்டாமா? அந்த பையன் கேட்கிற சாதாரண கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. கேமராவை தூக்கிட்டு மைக்க தூக்கிட்டு வந்தா உங்களுக்கு என்ன? பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னா நீங்க அடையாளம் இல்லாம போயிருப்பீங்களே. இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களால தான் சீமான் என்கிற ஒரு ஆளு கட்சியினுடைய தலைவராகவே அடையாளம் காணப்பட்டார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பத்திரிகையாளர்கள், பெண் பத்திரிகையாளர்கள்ட்ட போய் நீங்க என்ன பேசுனீங்க? அவ்வளவு கேவலமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறீங்க. தமிழ்நாடே கொந்தளிச்சுச்சு. திருந்தனும்ல ஒரு தலைமை, ஆனா நீங்க திருந்தவே இல்லை. திரும்ப திரும்ப பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்துறதும் கேவலப்படுத்துறதும் ஒருமையில பேசுறதும். இந்த கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சு வெளியே போறாருங்க. இந்த பசங்க இருக்காங்களா, தம்பி பசங்க, அவங்க எல்லாம் ஓடி போய் அடிக்க போயிருக்காங்க. அந்த ஆளு சாதாரண வீட்டுல இருந்து ஒரு தொலைக்காட்சியில ஒரு வேலை பார்க்க வர்றதுல இவ்வளவு மிரட்டுவீங்க, உருட்டுவீங்க, அடிக்க போவீங்க, வெங்காயனுவீங்க, போடா வாடானுவீங்க. யாரு உங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது? யாரு கொடுத்தது இவ்வளவு தைரியம்?
திரும்ப அவன் அதே இடத்துல நின்னு டேய் வாய மூடுறானா என்ன பண்ணிருப்பீங்க? வாய மூடுறானா என்ன பண்ணிருப்பீங்க? அசிங்கப்பட்டிருப்பீங்கல்ல. அப்ப அந்த பையங்க உங்க மான மரியாதையை காப்பாத்தி அமைதியா நாகரிகமா போயிருக்கானுங்கல்ல. அந்த நாகரிகம் ஏன் இந்த தலைமைக்கு இல்ல? சீமான் என்கிற மாபெரும் தலைவனுக்கே இல்ல? தமிழ் தேசியத்தை நட்டு வைக்க வந்தவருக்கே இல்ல? அப்ப அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். இந்த அடிப்படையில தான் இந்த பையன் போய் பாண்டிச்சேரியில கேஸ் கொடுத்திருக்காப்ல. பாண்டிச்சேரி காவல்துறை 3 பிரிவுகளின் கீழே கொலை மிரட்டல், ஆபாசமா பேசுறது, ஒருமையில பேசுறது, இந்த பிரிவுகளின் கீழே ஒரு மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. இன்றைக்கு அந்த வழக்கு கையில் எடுக்கப்பட்டிருக்கு தொடர். நம்ம என்ன கவலை இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல அடுத்த கட்ட தலைமுறை எவ்வளவு தற்குறிகளாக இப்படி வளர்றாங்க, தலைவர்களே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற வருத்தம் நமக்கு இருக்கு. இவங்கெல்லாம் திருந்தாம இவங்க பின்னாடி நிக்கிற தம்பிங்க எப்படி திருந்துவாங்க? அப்ப நீங்க தானே முன்னுதாரணம். உங்க வாழ்க்கை தானே அந்த பிள்ளைங்களுக்கு பாடம். அதை நோக்கி போகாம இப்படி திரும்ப திரும்ப பேசுறது, சீமான் மாதிரியான ஆள்களை அரசியல்ல இருந்து ஒதுக்குறது தான் அவங்களுக்கு பாடமா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறீங்க, எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறீங்க. யாராவது ஒருத்தர் தானே அடி வாங்குறாரு ஒரு நேரம் நியூஸா போட்டு போறீங்க. திரும்ப இப்படி ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்படாம இருப்பதற்கான கடுமையான நடவடிக்கைகளை, போராட்டங்கள்ல, வழக்குகள்ல எடுக்காம பத்திரிகையாளர்கள் நாகரிகமா நடத்தப்பட மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க.